கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கோவையிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்க தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில் இருக்கிறார். என்ன நடக்கிறது, விவரம் சொல்லுங்க மார்ட்டின் ராஜா. கண்டிப்பா கோபால், நிபா வைரஸ் தொற்று கேரள மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட உடனடியாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கினார்கள். தமிழக கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தின் எல்லையோரம் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளும் ஏற்கனவே அவ்வப்பொழுது அமைக்கப்படக்கூடிய அந்த சோதனை சாவடிகளுக்கு உயிரூட்டப்பட்டன. அங்கே தமிழகத்திலிருந்து கேரளா செல்லக்கூடிய வாகனங்களும் அங்கிருந்து கோவை வரக்கூடிய வாகனங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டன. இதனிடையே தான் கோவையிலிருந்து கேரள மாநிலத்திற்கு செல்லக்கூடிய மிக முக்கிய தேசிய நெடுஞ்சாலையான வாளையாறு, காக்காச்சாவடி, மீனாட்சிபுரம், வேலந்தவளம் ஆகிய சோதனை சாவடிகளில் மிக முக்கியமாக ஒரு மருத்துவர் தலைமையிலே அங்கே மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டி செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் உடன் செல்பவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நடத்தப்பட்டது. அவர்களுக்கான அந்த உடல் பரிசோதனை, அதாவது டெம்பரேச்சர் இருந்தால் எவ்வளவு இருக்கிறது, அவர்கள் எங்கிருந்து எந்தெந்த பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற விவரங்கள், அதாவது டிராவல் ஹிஸ்டரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன. அதே போல அவர்கள் அடுத்த கட்டமாக ஏதேனும் காய்ச்சல் அதிகரிக்கும் பட்சத்தில் யாரை சென்று பார்க்க வேண்டும் போன்ற மருத்துவ உதவிக்கான குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையே தான் நேற்று முன்தினம் இங்கே கேரள மாநிலத்தை மலப்புரத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் இங்கே பெங்களூருவில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அங்கே படித்தவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டு அவர் தற்போது ஊருக்கு கொண்டிருக்கிறார். ஆனால் இதனிடையே தான் சமயம் நீலகிரி மாவட்டத்தை கடந்து செல்லக்கூடிய கர்நாடக மாநிலம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளும் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு நிபா வைரஸ் அதுக்கான இருக்கிறதா என்பதை மருத்துவ சுகாதாரத்துறையினர் சோதித்து வருகிறார்கள். அதே போல அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கும் உடல் காய்ச்சல் உஷ்ண அளவீடு என்பது அளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே காரமடை வழியாக செல்லக்கூடிய முள்ளி இந்த சோதனை சாவடியிலும் உயிரூட்டப்பட்டு தொடர்ச்சியாக சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 8 மணி நேரம் என 3 ஷிப்டுகளிலே இங்கே தொடர்ச்சியாக பணியில் ஆட்கள் இருப்பார்கள் என்றும் கோவை மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.